ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சமாக புளி, 5-6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எங்கள் ஊர் சந்தையில் சுண்டைக்காவை டம்ளரில் தான் அளந்து கொடுப்பாங்க. நான் 2 டம்ளர் சுண்டைக்காய் வாங்கியிருக்கேன். இதை இடிக்கல்ல ஒரு இடி இடித்தாலே 2ஆக பொழந்துரும். உள்ளே இருக்கிற விதையோடு நான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு விதை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கழுவிக்கோங்க. கழுவுறனால அதோட சத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடித்து வச்ச சுண்டைக்காய் உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் அப்படின்னா, நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் சுண்டைக்காய் எடுத்து நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அதாவது சரியா வதக்காத பச்சை சுண்டைக்காவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும். அதனால நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கை தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா வலுவலுன்னு சட்னி மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம்.